ஆர்பி சௌத்ரி அவர்கள் நான் அவர் கூட படம் பண்ணதை இருந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். நிறைய வாட்டி நாம் வந்து மீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4 months பிஃபோர் ஆதித்யராம் ஸ்டூடியோவில் ஜெயலலிதா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்திருந்தார். வந்து 99 படம் எடுத்துட்டேன், 100 படம் எடுத்து முடிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன். ஸோ 100 படம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும், 2-3 ஸ்டோரி ரைட்டர்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் கேட்டு டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 100% பண்ண சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் 2 months பிஃபோர் K.S. ரவிக்குமார் அவர் சொன்னார், வந்து ஆர்பி அவங்க வந்து எத்தனையோ டைரக்டர்ஸுங்க வந்து உருவாக்கியிருக்காங்க, நம்ம டைரக்டர்ஸில் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து ஒரு மிகப்பெரிய மனிதர், எத்தனையோ டைரக்டர்ஸுங்க உருவாக்கி இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றணும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் வேலைக்காரங்க எல்லாமே வேலை கொடுத்தவர். அவர் வந்து 99 படம் எடுத்திருக்காங்க. எந்த படத்துலையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்தது கிடையாது. அப்படி வந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக வந்து யார் பிரச்சனை பண்ணாங்களோ, பிரச்சனை உருவாச்சோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே டைரெக்டாக இதுன்னு பேசிட்டு அங்கேயே முடிச்சுட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்படி காஃபி சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான மனிதர். அந்த காலத்தில் வந்து சாண்டோ இவமே சின்ன பதிவு ஒரு பிடிச்சி இருப்பார். ரொம்ப நாணயம், நேர்மை, கடின உழைப்பு, தெய்வ பக்தி. அவர் மாதிரி நான் ஆர்பி சௌத்ரி அவரை நான் பார்த்தேன். எப்போவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக இருப்பார். நான் கேட்டேன், எப்படி இந்த காரணம் என்ன, இவ்வளோ சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னால், நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ப்ளஸ் என்னுடைய இது எனக்கு தெரியும், அதுக்குள்ளே நான் படங்க எடுப்பேன். படம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆண்ட மேலே விட்டுருப்பேன். அடுத்தது என்னன்னு போயிட்டே இருப்பேன். இவ்வளோதான், எது கொண்டு வந்தோம் எது கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு